பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லைக் கோ டு எனி நியர்பை தமான் ரெக்ரியேஷனல் பார்க் எவ்ரிவேர், யூ கோ தேர். சம்டைம் நானும் என் ஒய்ஃபும் போவோம் வாக்கிங்க்கு. ஒரு தமிழங்களை பார்க்க முடியாது, ஒரு தமிழங்களை பார்க்க முடியாது. நாட் ஈவன் ஒன் சிங்கிள். நான் பார்ப்பேன், என்னடா எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு பார்ப்பேன். எங்கேயாச்சும் மேபி மூலையில் ஒரு கப்பல்ஸ் நடத்த போவாங்க, அவ்வளோதான். ஆனால் ஃபுல்லாக வந்து சாரி டு சேலா ஃபுல்லாக வந்து எல்லாம் சைனீஸ். மில்லையும் இப்போ வந்து ரொம்ப விழிப்புணர்வு வந்துருச்சு அவங்களுக்கு. அவங்கள நிறையா சைனீஸ் கூட சேர்ந்து இது செய்கிறாங்க, தைச்சி செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க அந்த மாதிரி செய்கிறதில்ல. நான் எல்லாரும் குறை சொல்லலை. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்களே பாப்புலேஷன், நம்ம பாப்புலேஷன் ஆக குறைவாக இருக்குது, ஆனால் பெர்சன்டேஜ் வந்து கூடலாக இருக்குது. செய்கிறாங்க தான் ஒரு சில பேர்கள் தான். அதே வந்து நம்ம வந்து எல்லாருமே இதை வந்து கடைப்பிடிச்சோன்னு வச்சிங்களேன். அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னால், டயபெட்டிக் பேஷண்ட், 25 வயசு டயபெட்டிக். ஸோ இ கேம். டாக்டர் சேட் எப்படி உங்களுக்கு என்ன மெடிசன் வேணும் டாக்டர்? எனக்கு இமீடியட்லி குறையணும், எப்படியாவது எனக்கு இந்த இதை காசு பண்ணால் நான் வேலைக்கு போனால் வரணும். ஸோ லைஃப் ஸ்டைலை மாற்ற மாட்டாங்க. டாக்டர் கேட்டார், உங்கள் லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் மாற்றுங்களா, ஏன் இந்த மருந்தெல்லாம் எடுக்கிறீங்க, நீங்கள் எடுத்திங்கன்னா இது வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, டாக்டர் எனக்கு வேலை முக்கியம் டாக்டர், எனக்கு வீடு வாசல் எல்லாமே அது அங்கே இந்த வேலையில் தான் நம்பி இருக்கிறேன். இப்போ நான் இந்த கமிட்மெண்ட் இருக்கிறது எனக்கு, அதனால் எனக்கு வந்து ஒன்றும் எனக்கு எப்படியாவது ஒரு மாத்திரை அவங்க. அப்போ என்ன டாக்டர் என்ன சொல்கிறேன், ஹை டோஸாக கொடுப்பாங்க. 500 mg கொடுக்க பதிலாக 1000 mg. நீங்கள் முதல்ல சொல்லிக்கிறீங்க, தெரியும். That in the Klinik, we do integrate. That means we use the power of modern medicine together, the belief in, I would say, like the traditional Chinese, traditional Indian, homeopathic, and all those, to make it better for the patients. That's what we want. Yeah. So that the outcome is better for the patients. So we go in more. There are reasons. Yeah, நம்ம வந்து அந்த பழைய காலத்து மெடிசன் வந்து எடுக்கணும்னா, because it's been there for thousands of years. Yes. So அது நிச்சயமா வந்து ஒரு இஃபெக்ட் இருக்கும். ஆனா என்னன்னா, இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் அந்த காலத்துல இல்ல. சோ அந்த காலத்து மருந்து வந்து அந்த காலத்துல லைஃப் ஸ்டைல் வேலை இருக்கும், பட் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைலுக்கு ஆட் ஆனா இருக்கும். ஆமா, ஓகேங்களா? சோ தட் இஸ் ஹவ் ஐ ட்ரீட் பீப்பிள் ஹியர். ஐ ஆட் ஆன் இன் அவங்க மருந்தும் இருக்கும், இதுவும் இருக்கும். இஃப் தே வாண்ட் டு ஆட் ஆன், ஆஃப் கோர்ஸ் டைப் 2 diabetes is reversible. Your lifestyle, and you take care of your food, totally reversible. So எனக்கு வேணும் ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா, you can always contact us, and there's always ways to reverse this. Yes. But நான் lifestyle மாத்த கூடாது, நான் இப்படிதான் இருக்கணும். ஆனா அது மாறணும்னா வாய்ப்பு இல்ல. It's not magic lah. It's not magic. சில பேர் வந்து இப்போ மருந்து நிறைய சாப்பிட்டுட்டு பரவாயில்ல இன்னைக்கு நான் மருந்து சாப்பிட்டுவேன் மருந்துங்கிறது வந்து உங்க சிம்டம் வந்து ரிலீஸ் பண்ணுது. உங்க அதுதான் டாக்டர் முக்கால்வாசி ரொம்ப பேத்துக்கு வந்து அது புரிய மாட்டேது. மருந்து எடுத்துட்டா கியூர் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு தப்பான விஷயம் அவங்க புரிஞ்சுக்கிறது. In my hands there's a capsule called Aidecine. In fact Aidecine வந்து நான் வந்து ஒரு 2-3 years more than that 5-6 years ago இருந்து பாத்துக்கிட்டேன். ஓகேங்களா? And இதுல வந்து no one came to talk about this until I spoke to you guys. Yes. Okay, so that's why we இன்னைக்கு வந்து அந்த ப்ரோகிராம்ல நம்ம காமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். So okay, இதுல வந்து என்ன கண்டென்ட் வந்து பார்க்க போனீங்கன்னா, ஓகே என்ன இருக்கு இதுல வந்து கேட்ஸ் விஸ்கஸ் னு சொல்றாங்க. அது வந்து மிசாய் குச்சிங். ஆமா. ஓகே, அதான் ஆர்த்தோசிஃபான் ஸ்டெமினியஸ் னு போட்டுருக்கு. Yes. So that is one food which is even local universityல வந்து they make studies to show that it has effect on blood sugar sensitivity. And there's a lot of other effects as well. Yes, exactly. Okay, ரெண்டாவது வந்து the king of bitter, Andrographis paniculata, which is also another leaf. Diabetic in rat models வந்து ஸ்டடி பண்ணிருக்காங்க, and it improves the rats sugar sensitivity level in the body. Yes. Okay, இன்னொரு வந்து cinnamon xeronicum bark. பட்டை வந்து is adaptogenic food சொல்லுவாங்க. The adaptogenic foodங்கிறது வந்து basically something which is going to improve on sugar function. Not only that, நம்ம பாடியில எப்படி வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து அது இம்ப்ரூவ் பண்ணுங்கிறது வந்து not only cinnamon but also other adaptogenic food like ashwagandha and also your bendi. இதெல்லாம் வந்து adaptogenic food சொல்லுவாங்க. So அது வந்து if it's high it reduces, if it's low it increases, it adapts the body to work in that function. அதான் adaptogenic food சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து Curcuma xanthorrhiza,
rhizome, which is basically temulava or they call it manjal la. So அது வந்து ஒரு anti-inflammatory property னு சொல்லுவாங்க. Yes, antibacterial. Yeah, most disease is inflammation based. Yes, so anti-inflammatory reason வந்து the reason why anti-inflammatory property is what is in the curcumin manjal rhizome la வந்து. Okay, that's why நான் சொன்ன most of the Indian ladies last time என்ன பைப்பாங்க ஃபேஸ்ல வந்து மஞ்சள் பிம்பிள்ஸ் வந்திருக்குங்களா யாருக்கும் வராது. in fact இன்னொன்னு வந்து curcuminல வந்து high estrogenic content னு சொல்லுவாங்க. so estrogenic content வந்து ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டா நல்லா இல்ல வச்சுக்கோ. ஆனா of course face வந்து yellowவா இருக்கும். just go on that component. Okay, natural estrogen also anti-inflammatory property. கடைசியா வந்து இருக்குது வந்து Folium Syzygium polyanthum, which is basically Indonesian bay leaf. Okay, this is also something which is studied for gout and also high blood pressure, where it stabilizes the blood pressure and also removes the gouty uric acid levels in the body. Right? So these are all the ingredients inside Aidecine. So good stories about people who have been taking Aidecine, how they have improved. கொஞ்சம் explain பண்ணுங்க. Okay, example பாத்தீங்களா இந்த ப்ராடக்ட் டாக்டர் இது ஹவர்ஸ் பண்ணுறது இது இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களா இந்த 5 பாலிஹெர்பல் பற்றி பேசுனீங்களா பாலிஹெர்ப்ஸ் அந்த பாலிஹெர்ப்ஸ் எல்லாமே வந்து we are not import from outside of Malaysia. எல்லாமே இங்கேயே நட்டு வச்சு இங்கேயே லோக்கல் எவ்ரிதிங் லோக்கல் ஹவர்ஸ் பண்ணுற எல்லாமே லோக்கலில். அண்ட் தென் லோக்கல் எங்கேன்னா திருங்கானூரில் அங்கேயே ஹவர்ஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி தென் அதை வந்து கேப்சூலாக செய்கிறாங்க. ஓகே கேப்சூல் செய்கிற ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன் மோர் திங் மலேசியாவில் வந்து when comes to ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் அதாவது ஹெர்பல் ப்ராடக்ட்னா ஸ்டடின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரேர். எல்லா ப்ராடக்ட்டும் ஸ்டடி செய்ய மாட்டாங்க. அதாவது அப்ரூவல் கூட என்ஓடியில் அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே பட் இது வந்து மெயினாக வந்து இந்த ஒரு ப்ரொஃபஸர் இதுக்கு ஸ்டடி செஞ்சுருக்காங்க. ஸ்டடி எப்படி செஞ்சாங்கன்னா லைக் அந்த ஸ்டடி வந்து மற்ற மருந்து கூட கம்பேர் பண்ணி காம்பினேஷன் செஞ்சு ஸ்டடியை செஞ்சுருக்காங்க. அதோட ரிசல்ட்டும் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே ஒன் டாப் ஆஃப் தட் கேகேஎம் அப்ரூவல் வந்து நம்மக்கிட்ட கேகேஎம் அப்ரூவலோட ப்ளஸ் ஹோலோகிராமோட இருக்குது. இதுக்கு ஹோலோகிராமோட இருக்குது. அப்போ இதை வந்து மீண்டும் வந்து ஸ்டடி செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்டடி செஞ்சு தென் அந்த ஸ்டடியை வச்சு நம்ம வந்து பேஷண்ட்க்கு எடியூகேட் பண்ணுறோம். இப்போ வந்து when comes to ஹெர்பல்னாலே வந்து உடனே நம்ம ரிசல்ட் பார்க்க முடியாது. ஏன்னா இப்போ மாடர்ன் மெடிசன் எடுத்துக்கிட்டீங்க நம்ம உடனே எடுத்தோன்னா ஒரு ஃபியூ ஹவர்ஸில் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிடும், சுகர் இறங்கிடும். பட் இது வந்து நாட் லைக் தட். அது வந்து மிஸ்டேக்காக எடுத்துக்கூடாது. சில பேர் வந்து என்ன எடுத்தேன் ஒன்றுமே வேலை செய்யலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பட் வந்து ஹெர்பல் வந்து நம்ம உடம்புல போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது அடாப்ட் பண்ணிட்டோன்னு தான் தென் அந்த ஹார்மோனுக்கு அடாப்ட் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிட்டோன்னு தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சேம் as what நம்ம சொன்ன முதல்ல இது வந்து எல்லாமே லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். நீங்க லைஃப் ஸ்டைல் சரி கட்டாம இந்த மருந்து அந்த மருந்து ஏதோ வேலை செய்யணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அஃப்கோர்ஸ் 100% வராது. ரெண்டாவது இது வந்து காம்பினேஷனாக போச்சிங்கன்னா டுகெதர் வித் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இம்ப்ரூவ்ஸ் யோர் sugar sensitivity in the body to the point where நம்ம வந்து you can use this together, lifestyle modification, food and herbal lifestyle modification, food, modern medication, add on supplements to improve. Okay, and reversible ngidu model na solliten. So it's just a hint inside there. Okay, so very good feedback from patients who have been using this in terms of our improvement in their sugar HbA1c level nu solluvaanga. So there's quite an improvement from what I've been using for all these years. But of course combination food, exercise, medication and also added on. Okay, and not to take off medication at all but to reduce the dosage. Probably that's one way, and also to bring them more towards as I said, lifestyle, exercise, herbs and then modern medication. Because when you pre-diabetic irundinga vechingna, if you're not diabetic yet, very good, you caught early. Okay, but if you're already too far into the stage of diabetes, it's going to take a long time and harder to reverse னு சொல்லுவாங்க. அதை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. டைப் 2 டயபிட்டிஸ் ரிவர்சபிள், பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப எஃபர்ட் போடணும், ரொம்ப லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் ப்ரீ டயபிட்டிக்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நீங்கள் இந்த எஃபர்ட்லாம் போட்டு யூ கேன் ரிடியூஸ் இம்மீடியட்லி அண்ட் ரிவர்ஸ் பேக் டு அ நான் டயபிட்டிக் ஸ்டேட். ஓகே, ஸோ வித் தட் I want to thank
you, Mr. Segaran and Mr. Charles, for coming and explaining this product here and bringing this wonderful product to our Malaysian patients here. It's very, very much needed. நம்ம ஆளுங்களுக்கு வந்து ரொம்ப தேவைப்படுது. Because ஸ்டாட்டிஸ்டிக் படி பார்க்க போனா அவங்க தான் ஹையஸ்டா இருக்காங்க. ஆமா. இல்ல, இன்ஃபேக்ட் இதெல்லாம் வந்து நம்ம சாப்பாடுலயே இருக்கு, பாரம்பரிய சாப்பாடுலயே வந்து இதெல்லாம் இருக்கு. அண்ட் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டாக்டர், உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு. ஆமா. ஸோ நீங்க வந்து ஓவரா இன்டல்ஜ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த இனிப்புலாம் வந்து அதுதான் வந்து டிஸ்டர்ப் பண்றது. ஒரு லெவல் உங்களுக்கு சாப்பிட வேணாம்னு யாரும் சொல்ல, ஒரு லெவலோட வச்சிங்கன்னு தான் சொல்ல வரோம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர்.